الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜுமா எனும் இறைவணக்கத்தை நிறைவு செய்வதற்கு நாம் இங்கு வந்திருக்கின்றோம். உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான பல்வேறு வழிமுறைகளை, பல வழிகாட்டுதல்களை பெறக்கூடிய ஒரு கால சூழ்நிலையை நாம் சந்தித்து வருகின்றோம். ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அது சார்ந்த அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் பணம் நம்ம கையில வைத்திருக்கிறோம். இந்த பணத்தை நல்ல முறையில் ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால், அதற்கான வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு விஷயத்திற்கும் யாரை நாம் போய் சந்திப்பது என்று கூட சில நேரங்களில் நாம் திட்டமிடுவோம். ஒரு தந்தை ஒரு பிள்ளைக்கு ஒரு 3-4 கடையை வைத்து கொடுத்திருக்கிறார். அவர் வாழக்கூடிய காலத்திலேயே அந்த கடைகளை எல்லாம் நஷ்டமாக்கி விட்டார் என்று சொன்னார், நாம ஒரு இடத்துல வியாபாரத்துக்கு முதலீடு செய்யக்கூடிய 30 லட்சம் ரூபாய் குறித்த ஆலோசனை அவர்கிட்ட போய் நம்ம கேட்க மாட்டோம். நம்ம பணமாச்சே, ஏற்கனவே ஒரு 4 கடையை காப்பாற்ற முடியாத ஒருத்தர் நம்ம 30 லட்சத்தை போக்கிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி அது யார்கிட்ட போய் கேட்கலாம், இதற்கு உரியவர் யார் என்று நம்ம தேடி பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகளை ஏதாவது ஒரு கல்லூரியில சேர்க்க போகிறோம், ஏதாவது ஒரு படிப்பை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம் என்று சொன்னால், அது துறை சார்ந்த அந்த சம்பவங்கள் யாருக்கு தெரியும், இந்த கல்லூரியில் சேர்த்தால் நம்முடைய பிள்ளையுடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமா என்று அவர்களை தேடி நாம் ஆலோசனை பெறுவோம். சில நோய்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், இந்த நோய்க்கு எந்த மருத்துவரை நாம் போய் சந்திக்கலாம், இந்த மருத்துவர் அதுல ஜீனியர்ஸா இருக்காரா, அவரிடத்தில் போனால் இந்த நோய் குணமாகி விடுமா என்று சொல்லி பல நேரங்கள்ல பல இடங்கள்ல நம்ம ஆலோசனைகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு இது போன்று ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்முடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், இந்த உலகத்துல வாழக்கூடிய எந்த மனிதராக இருந்தாலும் அவர் இறந்து விடுவார். இறந்து விட்ட பிறகு நம்முடைய நிலை என்ன என்பதை இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு அறிவுஜீவி கிட்ட போய், பெரிய ஒரு அறிவியலாளர்கிட்ட போய், நல்ல படித்த ஒரு பண்டிதரிடத்தில் போய், என்ன உலக வாழ்க்கைனா என்ன, இந்த உலகத்துல நான் எப்படி வாழ்ந்தால் நான் மறுமையில் வெற்றியடைய முடியும் என்று போய் நாம் கேட்டோம் என்று சொன்னால், நமக்கு சரியான பதில் கிடைக்கவே கிடைக்காது. ஏன் என்று சொன்னால், இன்னைக்கு உலகத்துல பெரும் பெரும் அறிவுஜீவிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய கடவுள் நம்பிக்கை என்பது வேறு மாதிரியானதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கு பெயர் பெற்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய சிந்தனையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய சிந்தனையும் நேர் எதிர்கருத்தாக இருக்கிறது. நாங்க உலகத்துல பல இடங்களுக்கு பயணம் செஞ்சோம், நாங்கள் விண்வெளிக்கு பயணம் செய்தோம், வானுலகத்திற்கு சென்றோம், பல இடங்களில் நாங்கள் தேடி பார்த்தோம், கடவுளை எங்களுக்கு பார்க்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அறிவியலாளர்களை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல வாழக்கூடிய நம்ம மௌத்தா போனோம்னா நம்ம நிலைமை என்ன? இதுதான் முஸ்லிம்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நம்மை படைத்த, நம்மை பாதுகாக்கக்கூடிய, நம்மை மரணிக்க செய்ய இருக்கின்ற, மீண்டும் நம்மை உயிர்ப்பித்து எழுப்பப்படக்கூடிய அந்த ஆற்றலுடைய அல்லாஹ்விடத்தில் தான் இதற்கான உரிய பதில் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னா, இன்றைய வரைக்கும் உள்ள கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைக்கல. இதே கேள்வியை தான் 1400 வருடங்களுக்கு முன்னாலும் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் குர்ஆனில் சொல்லும் போது, வகாலு இதா குன்னா, அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் இருந்த மக்கள் அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் இறந்து விட்ட பிறகு இலாமன் வருஃபத்தன்,
நாங்கள் எலும்புகளாக மாறிவிட்ட பிறகு, எலும்புகள் கூட அல்ல, அது மக்கி போன நிலையில் ஆகிவிட்ட பிறகு இன்னா லம்மக்கு சூன கலக்கன் ஜெரீதா, எங்களை மீண்டும் புதிய படைப்பாக இறைவன் படைப்பானா என்ற கேள்வி அவர்கள் கேட்கிறார்கள். மனிதனை எடுத்துட்டு போய் ஒரு கபருக்குழியில வைத்து விட்டு வந்து விடுகின்றோம். அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த உடம்புல உள்ள அந்த சரீரம் என்பது அப்படியே இருக்கும். அந்த சதை துண்டாக இருக்கக்கூடிய அந்த நிலை மாறி எலும்புகளாக மாறுவார்கள். எலும்புகள் கூட காலகட்டங்கள் தாண்டுகின்ற போது மக்கி போகக்கூடிய ஒரு நிலையை சந்திக்கும். இந்த நிலையை சந்திக்கக்கூடிய எங்களை மீண்டும் புதிய படைப்பாக, எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு, மொத்தமே அங்கதான் மண்ணோட மண்ணா மக்கி போயிருச்சு, எங்களை மீண்டும் ஒரு புதிய படைப்பாக எங்களை படைக்க முடியுமா என்று மனிதர்கள் கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி தருகிறார். இன்னொரு இடத்துல சொல்லும் போது அயக்ஸபுல் இன்சான் அலன் நஜ்மை இல்லாமா, மனிதன் பேசுகின்றான், மனிதன் எண்ணுகின்றான், நம்ம எலும்பாக மாறிவிட்ட பிறகு நம்மளை யார் என்ன செய்ய முடியும்? பலா, கிடையாது. காதிரீன் அலா நுஸவ்விய பனானா, மீண்டும் நாம் உங்களை எழுப்புவோம். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை. முக்காலத்தையும் அறிந்தவன், அனைத்து ஆற்றலுக்கும் சொந்தக்காரன், நம்மை படைத்தவன், பாதுகாக்கக்கூடியவன், நம்மை அழிக்கக்கூடியவன், நம்மை எழுப்பக்கூடியவன், எல்லா ஆற்றலுக்கும் சொந்தக்காரன். உன்னை படைச்சப்பா, உன்னை அழிப்பப்பா, உன்னை எழுப்பப்பா, அப்படி போயிடலாம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்கின்றான் என்று சொன்னால், காதிரீன் அலா நுஸவ்விய பனானா, உங்களை மீண்டும் நான் எழுப்புவேன். எப்படி எழுப்புவேன்? உங்கள் விரல் நுனிகள் இருக்கிற இதை நான் வித்தியாசமா படைச்சிருக்கேன். இந்த வித்தியாசத்தோட தான் நான் உங்களை எழுப்புவேன். இன்னைக்கு உலகத்துல 822 கோடி பேர் இருக்காங்களாம். இந்த விரல் நுனி மாதிரி இன்னைக்கு கரண்ட்ல 8220 கோடி மாடல் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் விரல் நுனி யாருக்குமே, உலகத்துல உள்ள யாருக்குமே பொருந்த. அதனாலதான் ஆதார் கார்டுல போய் எல்லாரையும் விரல் நுனியை வைக்க சொல்றாங்க. 140 கோடி இந்தியர் இருக்கிறோம் என்று சொன்னார், ஒருத்தருடைய விரல் நுனி இன்னொருத்தருக்கு பொருந்தாது. இந்தியாவில் மட்டும் கிடையாது, என்னுடைய விரல் நுனி அமெரிக்கால உள்ளவன், ஜப்பான்ல உள்ளவன், சைனால உள்ளவன், எந்த தேசத்தில் இருந்தாலும் ஏன் விரல் நுனி வேற, அவனுடைய விரல் நுனி வேற. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இன்ன வரைக்கும், இன்னில இருந்து கியாம நாள் வரைக்கும், இதுல லட்சோப மாடல்களை இந்த நுனியில் வைத்திருக்கக்கூடிய இறைவன் சொல்கின்றான். நம்ம நீ எலும்பானதுக்கு அப்புறம் உன்னை படைக்க முடியாது நினைக்கிறியா? உன் படைப்புடைய தன்மை தெரியுமா? இந்த விரல் நுனியில இத்தனை லட்சோப கோடி மாடல்களை வைத்திருக்கக்கூடிய எனக்கு உன்னை எழுப்ப முடியாதா? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்துல சொல்கின்றான், நீங்கள் கல்லாக மாறிவிடுங்கள், பாறையா மாறிக்கீங்க, இல்லைன்னா இரும்பா மாறிக்கீங்க, இல்லைன்னா இதை விட ஒரு கடினமான ஒரு பொருளா. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்துல பாறையும் இரும்பை தவிர கடினமான பொருள் அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய மெட்டல் வந்துருச்சு. எந்த கடினமான பொருளாக கூட நீங்கள் மாறிவிடுங்கள், மீண்டும் நாம் உங்களை எழுப்புவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறார். எலும்பானதுக்கு அப்புறம் எழுப்புறது நமக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. ஒரு பிளைட் போகுது, 200 பேருக்கு மேல பிளைட்ல பயணம் செய்யறாங்க, ஒரு பிளைட் ஆக்சிடென்ட், எலும்பு கூட கிடைக்கல, சாம்பல் கூட கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கல. இவர்கள் எழுப்பப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறோமா? நீ எப்படி மாறினாலும் சரி, நீ பாறையா மாறினாலும் இரும்பா மாறினாலும் அதை விட கடினமான பொருளாக மாறினாலும் மீண்டும் நம்ம எழுப்புவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்பதை திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த யதார்த்தத்தை முதல்ல நம்ம புரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லும் போது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை நமக்கு சொல்லித் தருகிறார். இன்று வரைக்கும் உலகத்திலே எந்த விஞ்ஞானியாலும் மருத்துவ உலகத்துடைய உச்சிக்கு வந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் கூட பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வியை 1400 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயசலுக்க அனி ரூஹ், நபியே ரூஹை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள். ரூஹ்னா என்னன்னு கேட்கிறாங்க. குலி ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்று சொல்லக்கூடியது என்னுடைய இறைவனுடைய வார்த்தை, என்னுடைய இறைவனுடைய கட்டளை என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்கின்றான். ஓமா ஊத்தியத்துகு மினல் இல்மி இல்லா கலீலா, மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறைந்த அறிவு தான் கொடுத்திருக்கிறார். ரொம்ப சின்ன அளவுக்கு தான் உங்களுக்கு அறிவு வழங்கப்பட்டிருக்கு. இந்த அறிவு தான் இவ்வளவு கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு ஏஐ உலகம், உலகத்துல ஒரு வார்த்தையை சொன்னால் கோடிக்கணக்கான வார்த்தைகளை எந்த மொழியிலும் எந்த நேரத்திலும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு காலத்திற்கு நாம் வந்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையில் கூட ஒரு மனிதனுடைய ஆர்கன்ஸ் எடுத்து இன்னொரு மனிதனுக்கு பொருத்தக்கூடிய ஒரு உயிரை இன்றைக்கு காப்பாற்றக்கூடிய அளவிற்கு மனிதன் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ரூஹ் என்றால் என்ன என்று மனிதன் கேட்கிறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரூஹ் என்பது என்னுடைய இறைவனுடைய கட்டளை, இறைவனுடைய ஆர்டர். அது குறித்த ஞானம் கொஞ்சம் தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தருக்கு 70 வயசு,
நேத்து நம்ம கூட பேசிட்டு இருந்தார், நம்ம கூட தான் நடந்தார், நம்ம கூட பழகினார், நம்மளோடு வாழ்ந்தார். ராத்திரி போய் படுக்கிறாரு, காலையில அவர் எழுந்திருக்கல. என்ன நடந்துச்சு? அவருடைய மூளை அங்கதான் இருக்கு. அவருடைய உடல்ல உள்ள எல்லா பாகங்களும் இருக்கிறது. இதயம் இருக்கிறது, கல்லீரல் இருக்கிறது, நுரையீரல் இருக்கிறது, தோல் மண்டலம், சத மண்டலம், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம் எல்லாமே இருக்கிறது. ஆனால் எழுந்திருக்கல. என்னன்னு கேட்டோம்னா, அவர் சுவாசம் நின்று விட்டது, அவருடைய சிந்தனை நின்று விட்டது, எல்லாம் நின்றுச்சு. ஏன் நின்றுது? அதுக்கு என்ன காரணம்? உயிர் என்ற ஒன்று அங்க இல்லை என்று இப்ப நம்ம பேசுறோம். அந்த உயிர் என்ன? அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இன்று இருக்கக்கூடிய மருத்துவ உலகம், விஞ்ஞான உலகம், நாங்க விஞ்ஞானத்துடைய உச்சிக்கு வந்துட்டோம், மருத்துவத்தில் வளர்ந்துட்டோம், நாங்க சாதிக்கக்கூடிய ஒரு நிலையை அடைந்து விட்டோம். எங்க வளர்ந்தோம்? 100 வருடங்கள்ல இருந்து ஒரு 120 கடக்கிற அளவுக்கு நீங்க ஜப்பானியர்கள் காலம் கடத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதே தவிர 120 தாண்டதுக்கு அப்புறம் அவங்க நிலைமை என்ன? ரூஹ் எங்கப்பா? எங்க போகுது ரூஹு? ரூஹுடைய நிலை என்ன? அதனுடைய பதில் என்ன? சொல்ல தெரியல. அப்ப இந்த விஷயத்தை நம்ம புரியணும். மனிதனுடைய அறிவு என்பது குறைவாகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த மார்க்கம் நமக்கு இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்றத பல நேரங்கள்ல பல விஷயங்களை நமக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது. ஆனா நம்முடைய வரட்டு மூளைக்கு அது புரிய மாட்டேங்குது. இந்த மரமண்டையில் அது ஏற வேண்டும் என்பதற்காக ரப்புல் ஆலமீன் திரும்ப 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 இது சம்பந்தமான செய்திகளை, இது சம்பந்தமான விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறான். குர்ஆனை எடுத்தீர்கள் என்று சொன்னால் இது சம்பந்தமா அல்லாஹ் பேசல நம்ம சொல்லிட முடியுமா? ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது 2வது அத்தியாயத்துடைய 259வது வசனம், ஒரு அடியார் ஒரு ஊருக்குள்ள போகிறார். இந்த ஊரை பார்க்கிறார், அந்த ஊரே அழிந்து கிடக்கிறது. அவருக்கு பார்க்கும்போது எல்லாருமே மௌத்தா கிடக்குறாங்க, எல்லாமே அழிஞ்சு இருக்குது. பார்க்கும்போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு. அவரு நினைக்கிறாரு, இவ்வளவு பேர் இங்க அழிஞ்சு இறந்து கிடக்கிறாங்களே, இவர்கள் எல்லாம் எப்படி உயிர்ப்பித்து எழுப்பப்படுவார்கள் என்ற கேள்வியை அவர் கேட்கிறார். நமக்கே அது மாதிரி பார்த்தோம்னா ஒரு அதிர்ச்சியா தானே இருக்கும். ஒரு பூகம்பம் நடந்த இடத்துக்கு போறோம், ஆயிரக்கணக்கான பேர் இறந்து கிடக்குறாங்க. ஒரு சுனாமி வந்த பகுதிக்கு போறோம், சடலங்களாக கிடக்கிறது என்று சொன்னால் அதையெல்லாம் பார்க்கிற நேரத்தில் இவர் மீண்டும் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்ற அந்த கேள்வி அந்த அடியார் கேட்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை அங்கே மரணிக்க செய்கிறார். ஒரு ஊருக்குள்ள போறாரு, ஊரே அழிஞ்சு கிடக்குது. இவருக்கு ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை எழுப்புற நேரத்தில் அவர் அல்லாஹ் மரணிக்க செய்து விட்டார். மரணித்து விட்டு அவரை மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுப்பி என்ன நடந்தது என்று கேட்கும் போது அந்த மனிதர் சொல்கிறார், அல்லாஹ் அவரை மரணிக்க செஞ்சுட்டான், 100 வருஷம் மரணித்திருக்கிறார், மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை உயிர் கொடுத்து எழுப்புகின்றான். என்னப்பா நடந்தது? அதாவது ஊருக்கு வந்து அழிஞ்சு கிடந்தது, சும்மா ஒரு கொஞ்ச நேரம் நான் இங்கே தங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார். அப்ப அவருக்கு சொல்லப்படுகிறது, நீ கொண்டு வந்த பானத்தையும் நீ கொண்டு வந்த உணவையும் பார். 100 வருஷம் ஆயிடுச்சு, சாப்பாடையும் தண்ணியும் கொண்டு வந்தார்ல உள்ள ஊருக்கு வரும்போது, அதை பாருன்றான்ல. எடுத்து பாக்குறாரு, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நேத்து சாப்பாடை கட்டி கொடுத்தாங்க, இன்னைக்கு நம்ம சாப்பிட முடியுமா? வீட்டுல இருந்து கட்டி கொடுத்தா, காலையில கட்டி கொடுத்தா மதியானம் சாப்பிடணும், சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா தண்ணி விட்டுரும். சாம்பார் கொண்டு வந்திருந்தா பொழிச்சு போயிடும். சில உணவுகள் நுரத்தள்ளணும். 1 நாள் 2 நாள் ஆயிடுச்சுனாக்கா அந்த உணவு வந்து பதப்படுத்தப்படாத உணவாக இருந்தால் சாப்பிட முடியாது. அந்த காலத்துல பதப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லாத காலத்துல உணவையும் பானத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். 100 ஆண்டுகள் கழித்து அது அப்படியே இருக்கிறது. நீ கூட்டு வந்த உன்னுடைய கழுதையை பார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கழுதையை பார்க்க சொல்றான். 100 வருஷம் ஒரு கழுதை இறந்தா எப்படி இருக்குமோ அந்த நிலையை அந்த கழுதை அடைந்திருக்கிறது. ஒரு இறந்து போன உயிர் என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல புழு பூச்சி வைக்கும், அப்படியே அழுகி போகும். அங்க அதுல இருக்கக்கூடிய சதையெல்லாம் காணாம போய் எலும்புகளாக மாறி இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறார், இது நான் ஏதோ கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க. குர்ஆனுடைய 2வது அத்தியாயப்படி 279வது வசனத்தை சொல்றேன். ஒரு மனுஷர் ஒரு ஊருக்குள்ள போறாரு, இறக்குறாரு, 100 வருடங்கள் கழித்து மீண்டும் எழுப்பப்படுகிறார். என்ன கதையா இது? இது என்ன கற்பனையா? இது நடக்காத ஒன்றா? ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய வார்த்தைகள். ஒரு ஊர்ல ஒருவர் இறந்து கிடந்த பிறகு 100 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அவர் எழுப்பப்படுகிறார். எழுப்பப்பட்டு அவருடைய உணவுகள் அப்படியே இருக்கிறது. அவர் கொண்டு வந்த கழுதை 100 ஆண்டுகள் ஆன நிலையில இறந்து கிடக்கிறது. அந்த எலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்து பிறகு நாம் உயிர்ப்பித்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். ஒரு 100 வருஷம் கழிச்சு ஒருத்தர் எழுப்புறது நமக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தா, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம முன்னோர்கள், 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம முன்னோர்கள், 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எழுப்பப்படுவாங்கன்றதை நம்புவோம்ல. நம்ம மூளையில, நம்ம சிந்தனையில எங்கோ ஒரு இடத்துல நாம் எழுப்பப்பட மாட்டோம்,
நமக்கு மறுமை வாழ்க்கை இல்லை, நாம் மண்ணோடு மண்ணாக எலும்புகளாக மாறிவிடுவோம் என்ற அந்த சிந்தனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு 100 ஆண்டு வரலாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்புறோமோ நம்பலையோ அந்த யதார்த்தத்தை நமக்கு சொல்லி தருகிறார். இப்ப பாரு அந்த கழுதைய அந்த அடியார் கண் முன்னாடி பார்த்தாரு, அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு ஒரு அருள் புரிந்தால் அந்த நம்பிக்கை வலுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நம்ம பார்க்கலையே, அதுக்காக நம்பிக்கை இல்லாம அப்படியே போயிடலாமா? என் உள்ள வலுப்பெறல, என் நம்பிக்கையை நான் வலுப்படுத்தல, இது உண்மை என்பதை நான் நிதர்சனமான விஷயங்களை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னுடைய மறுமை எப்படி ஆகும்? என் மர்ம நிலைமை என்ன? குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். 300 ஆண்டுகளுக்கு மேல ஒரு குகையில அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்றத சொல்லும் போது ஊருக்குள்ள தௌஹீத் ஏகத்துவத்தை பேசுறாங்க, கடுமையான எதிர்ப்பு. அதோட ஒரு இடத்துல ஒதுங்கலான்னு போறாங்க, போய் அந்த இடத்துல அங்க ஓய்வு தூங்கிடுறாங்க. வலப்புறமா இடப்புறமா நம்ம திருப்பி போட்டா கண்ணை திறந்தவங்களா தூங்குனாங்கன்னா நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. அவங்க எழுந்திரிச்ச உடனே பேசுறாங்க, நம்ம அங்க வந்தோம், பிரச்சனை ஊர்ல, இங்க ஒதுங்கிட்டோம், யார்கிட்ட பணம் இருக்கா, எவ்வளவு நேரம் பண்ண இங்க இருந்தோம், நம்மனா கொஞ்ச நேரம் தூங்கணும், ஒரு நாள் தூங்கிட்டு இருப்போம் போல, ரொம்ப நல்ல தூங்கணும், அந்த ஓய்வு எடுத்த அந்த நிலம் இருக்கும்ல, ஒரு நாள் தூங்கிட்டோம் போலன்னு ஏந்திச்சு பேசுறாங்க. யாருக்கிட்டே வெள்ளி காசு இருக்கா, எடு, வெளியில போய் ஏதாவது சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க, போய் அங்க போய் நம்ம யாருன்றதை வெளியில சொல்லிடாதீங்கப்பா, அடிச்சு தொலைச்சிருவானுங்க என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு சேப்பாக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு வெளியூர் போயிட்டு திரும்ப வரலாம், ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்க்கலாம், 30 வருஷம் கழிச்சு பார்க்கலாம், ஒரு 40 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். ஊருக்கு போயிட்டு ஊர்லயே இருந்துட்டு எப்பாவது ஒரு நாள் இங்க வரலாம், இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. சேப்பாக்கத்துல இருக்கக்கூடிய நான் இன்னும் 300 வருஷம் கழிச்சு நான் இங்க வர முடியுமா? சேப்பாக்கம் இன்னைக்கே பெரிய அளவுக்கு கட்டிடங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. 300 ஆண்டுகள் கழித்து சேப்பாக்கம் எப்படி இருக்கும்? ஜப்பான் மாதிரி இருக்குமா, சிங்கப்பூர் மாதிரி இருக்குமா, எப்படி வளர்ந்து இருக்கும்? நல்ல ஆட்சியாளர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் இந்த பகுதி நல்ல ஒரு செழிப்பான நிலை அடையுமே. 300 வருஷம் கழிச்சு நான் இங்க பார்க்க முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குகைவாசிகளை பற்றி சொல்கின்றார். அவங்கள பத்தி மக்கள் பேசினாங்க, 300 வருஷம் அவங்க தூங்கினாங்க. 300 இல்லப்பா, 309 வருஷம். அவங்க 3 இளைஞர்கள் ஒரு நாய், இல்ல 4 பேர் ஒரு நாய், 5 பேர் ஒரு நாய், இப்படி எல்லாம் பேச்சு நடந்தது எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றாங்க. இவ்வளவு நாள் தூங்க வைத்து எழுப்பின ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் யோசிக்கணும். இதெல்லாம் நம்ம குகை நம்மளை போய் கபருக்குழியில் வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அங்க 2 நிலைகள் இருக்கிறது. ஒன்று கெட்டடியாராக இருந்தார், அவர் மறுமையினால் எழுப்பப்படுகின்ற நாள் வரைக்கும் வேதனை இருக்கிறது. நல்ல அடியாராக இருந்தால் புது மாப்பிள்ளையை போட்டு அவர் உறங்கி கொண்டிருப்பார். இந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம இங்க வலுப்படுத்தவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பல நேரங்கள்ல பல இடங்கள்ல உணர்த்துகிறார். மறுமை நாள்ல நடக்கிற ஒரு சம்பவத்தை நமக்கு அல்லாஹ் சொல்றான். மறுமை நாள்ல எல்லா மக்களும் மகசர் மைதானத்துல இருப்பாங்க. வெட்ட வெளி, எந்த ஒரு இந்த மாதிரியான ஏசி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு சின்ன மழை காலம் தான், இங்க கூட நம்ம இவ்வளவு குளுமையாக இவ்வளவு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு செட்டிங்ல இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில இப்படி இருக்காது மகசர். வெட்ட வெளி, சூரியன் சில மைல்களுக்கு அப்பால் இருக்கும், கடுமையான ஒரு நெருக்கடியில் மனிதர்கள் இருப்பார்கள். அந்த நெருக்கடியில இருக்கும்போது மனிதர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே நமக்கு சொல்லி தருகிறார். உலகத்துல எவ்வளவு நாள் இப்ப வாழ்ந்தோம்? உலகம் தானுங்க நமக்கு. உலக வாழ்க்கையை விட வேற என்ன இருக்கு நமக்கு? மனுஷன் உலக வாழ்க்கைக்காகத்தான் மொத்தமாவே வாழ்றோம். இந்த உலக வாழ்க்கையை பத்தி மறுமையில அங்க மகசர் மைதானத்துல இருக்கும்போது மனுஷன் பேசுறதா எல்லாம் சொல்றான். நீங்க வேணா ஒரு யதார்த்தத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 வயசான ஒருத்தர் கிட்ட போய் உலகத்துல என்னென்னங்க வாழ்ந்தீங்க, எப்படிங்க வாழ்ந்தீங்கன்னு கேளுங்களேன். என்ன சொல்லுவார் அவரு? ஒரு 10 சம்பவத்தை சொல்லிடுவாரா? படிச்சது, ஸ்கூலுக்கு போனது, காலேஜுக்கு போனது, எல்லாருக்கும் டக்குன்னு கல்யாணம் ஞாபகம் வந்துடும். இது மறக்கவே மாட்டாங்க. கல்யாணம் ஞாபகம் வந்துருச்சுன்னா அப்புறம் பிள்ளை அப்படின்னு ஒரு 10 விஷயத்த சொல்லிடுவார். இன்னொரு 10 சொல்லுங்களேன். 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்த ஒருத்தர்கிட்ட போய் கேட்கிறோம், 10 விஷயத்த சொல்லிட்டு அடுத்த 10 சொல்றதுக்கு யோசிப்பார். 20 சொல்லிட்டாரு, இன்னொரு 10 சொல்லுங்க, இன்னொரு 10 சொல்லுங்க. இப்படி கேட்டுட்டே இருந்தோம்னா 50 வயசுக்கார 50 விஷயத்த சொல்லிட முடியுமா? உலகத்துல வாழ்ந்த இந்த நேரத்திலேயே எல்லாத்தையும் மறந்து போயிடுறோம். இங்க எதுவும் ஊருக்கு போயிருப்பீங்க, ஒரு மாசம் ஊர்ல இருந்துட்டு திரும்ப வரலான்னு வரும்போது ஒரு மாசம் கழிச்சு ரிட்டர்ன் வருவோம். இப்பதான் வந்த மாதிரி இருக்கு, ஒரு மாசம் ஓடி செய்யணும். இங்கேயே இந்த நிலைமை என்று சொன்னால் மகசர் மைதானத்துல ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகளுக்கு சமம். 50,000 வருஷம் மாதிரி இருக்கும் ஒரு நாள்.
இன்னைக்கு விசாரணையில நிற்கும் போது மனிதனுடைய யதார்த்தம் எப்படி இருக்கும் என்பதை திருமறை குர்ஆன் சொல்கிறது. உலகத்திலே நாம் எவ்வளவு நாள் வாழ்ந்தோம், இந்த சுகத்துல இந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக நாம் செலவிட்ட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மனிதர்கள் அங்கே பேசுவதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இப்ப எடுத்து சொல்கிறான். மகசர்ல நடக்கிறத ஒண்ணு சொல்றான் அல்லாஹ் நம்ம குர்ஆன்ல 10வது அத்தியாயத்துடைய 45வது வசனம். எல்லாரும் ஒன்று திரட்டு இருக்கக்கூடிய அந்த நாள்ல மனுஷன் சொல்லுவான்னா, பகல்ல ஒரு ஓரம் அளவுக்கு நம்ம உலகத்துல இருந்திருப்போம். இதுதான் யதார்த்தம். பகல்னா எவ்வளவு? ராத்திரி ஒரு 6 மணில இருந்து காலைல 6 மணி வரையும் 12 மணி நேரத்துக்கு கழிச்சிருவோம். மீதி பகல் 12 மணி நேரம். அதுல ஒரு ஓரம் ஒரு மணி நேரம் இல்ல 2 மணி நேரம். ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் இவ்வளவுதான் என்று அங்க மனுஷன் பேசுவான். யாரெல்லாம் இருப்பா? உலகத்திலே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவன், மன்னாதி மன்னர்கள், ராஜாதி ராஜ, பெரும் கோடீஸ்வரர், மல்டி மில்லியனியர் எல்லாம் நிற்பான். 450 கோடி ரூபாய்க்கு கார் விற்கிறாங்க. லட்சம் இல்ல, கோடி. 450 கோடி ரூபாய் ஒரு கார், ஃபெராரி என்று சொல்லக்கூடிய ஒரு கார். என்னடா எதுக்குற 450 கோடின்னு கேட்டா, லக்ஸரின்றான், சொகுசு கார். அந்த காரே சொகுசாக இருப்பதற்காக தயாரிக்கப்படக்கூடிய கார். 350 கோடியில, 250 கோடியில, 200 கோடியில, சும்மா ஏதோ காய்கறி விற்கிற மாதிரி விற்கிறாங்க காரை. இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னப்பா வாழ்ந்த உலகத்துல? எவ்வளவு சொகுசா இருந்த? எவ்வளவு வருஷம், எவ்வளவு நாட்கள், எவ்வளவு மணி நேரம் வாழ்ந்த? பதில் என்ன தெரியுமா? பகல்ல ஒரு ஓரம் அளவுக்கு இருந்தேன் என்றுதான் மகசர் மைதானத்துல இருக்கும்போது மக்கள் பேசிக் கொள்வார். இந்த வாழ்க்கைக்காகத்தான் மார்க்கத்தை மறந்து, மறுமையை மறந்து, மார்க்கம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை மறந்து, மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய கடமைகளை மறந்து, மார்க்கம் தடுத்த வெட்டியில போய் நாம் கலந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். மறுமை என்பது உண்மையான ஒரு வாழ்க்கை. எல்லாருமே உலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டார், மௌத்தா போயிட்டார், மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவ்வளவுதான், முடிஞ்சு போயிருச்சு கதை. ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னா மக்களுடைய பார்வை என்னன்னா, முடிந்து விட்டது, அவ்வளவுதான், எல்லாமே உலகத்துல வாழ்ந்தாரு, நல்லா இருந்தாரு, நிம்மதியா இருந்தாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அது முடிவல்ல, அதுதான் பிகினிங், அதுதான் ஆரம்பம். உண்மையான யதார்த்தமான நாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையுடைய ஆரம்பம் நம்முடைய மரணம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார். இதை நாம் புரிந்து கொள்ளாத வரைக்கும் இந்த மரணத்தை நாம் சந்தித்த பிறகு நம்மால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம மரமண்டைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம், திருமறை குர்ஆன் திரும்ப 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 மறுமையை பற்றிய உண்மையான யதார்த்த விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த உலக வாழ்க்கை என்பது, இந்த உலக இன்பங்கள் என்பது நம்மை மறுமையை சிந்திப்பதை விட்டு தூரமாக்கி வைத்திருக்கிறது. அதிலிருந்து நாம் மீண்டு மறுமை என்ற அந்த வாழ்க்கைக்கு, இந்த உலக வாழ்க்கையை நாம் தயார்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாகிருதாவன் அப்படின்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் பாசிச சிந்தனை உள்ளவர்கள் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். இந்த பாசிச சிந்தனை உள்ளவர்கள் இப்பொழுது தமிழகத்திலே எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு நடைமுறையை அமல்படுத்தியிருக்கின்றார்கள். இது கடந்த காலங்களிலே நாம் என்ஆர்சி என்று சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களை இந்த நாட்டினுடைய குடிமக்கள் இல்லை என்ற குடியுரிமை மறுக்கக்கூடிய ஒரு பணியை செய்ய இருக்கிறார்கள் என்று சொல்லி கடுமையாக எதிர்ப்பு. இப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த என்ஆர்சியை வேறொரு பேர்ல எஸ்ஐஆர் என்ற பெயரில் இன்று உள்ளே நுழைத்திருக்கிறார்கள். இதை கொஞ்சம் முஸ்லிம் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னா, ஏதோ தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறாங்க, அந்த அடிப்படையில எல்லோருமே இன்று வாக்காளருடைய அட்டையை புதுப்பிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற மாதிரியான நிலை ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் அந்த மனநிலை இருக்கிறது. இது அவங்களுக்கு இருந்துட்டு போலாம். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் விழிப்புணர்வோடு இருக்கிற வேண்டிய ஒரு சூழலை நாம் சந்தித்திருக்கிறோம். இந்த எஸ்ஐஆருக்கு பின்னால நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை கொண்டு வந்தது தேர்தல் ஆணையம் தான். இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி ஒரு சின்ன விஷயம் நம்ம சொல்லணும்னா, சுதந்திர இந்தியாவில் தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு பல வழிமுறைகள் கடந்த காலங்களில் இருந்தது. 2023 வரை இருந்த நிலை என்னன்னா, 3 பேர் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையரை நியமிப்பாங்க. இந்தியாவுடைய பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, 3 பேருமே 3 கொள்கையில உள்ளவங்க. எதிரெதிர் சித்தாந்தத்தில் உள்ள 3 பேர் சேர்ந்து ஒரு தேர்தலை ஆணையரை நியமிக்க வேண்டும் என்பது 2023 வரைக்கும் இருந்த நிலை. 2023 அதை மாற்றி இந்தியாவுடைய பிரதமர்,
பிரதமர் சொல்லக்கூடிய ஒருவர், எதிர்க்கட்சி தலைவர் என்று 3 பேராக மாற்றி மோடியும் அமித்ஷாவும் இணைந்து ஞானேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையரை நியமித்திருக்கிறார்கள். இது முக்கியமான ஒரு செய்தி. ஞானேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய இந்த தேர்தல் ஆணையர் கடுமையான இஸ்லாமிய விரோத போக்கு உள்ளவர், இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிந்தனை உள்ளவர். பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராம ஜென்ம பூமி என்று சொல்லி ராமர் கோயில் கட்டுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ட்ரஸ்டில பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர், அதுல முக்கிய உறுப்பினராக இருந்தவர். இந்தியாவில காஷ்மீருடைய சிறப்பந்தஸ்து 370 நீக்கப்படுவதற்கு அடிப்படையான இந்த திட்டங்களை உருவாக்கி கொடுத்தவர். அமித்ஷாவுடைய அமைச்சரவையின் கீழே 5 ஆண்டுகள் பணிபுரிந்தவர் என்று RSS உடைய சித்தாந்தத்திலே வளர்ந்த இந்த ஞானேஷ்குமார் அவருடைய நிலைமை என்ன நம்ம ரொம்ப விளக்கலாம் தேவையில்லை. முஸ்லீம்களை குறிவைத்து பல திட்டங்களை நிறைவேற்றி அவர் கையில இங்கே தேர்தல் ஆணையர் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்ட பிறகு இந்த SIR ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராரு. பீகார்ல 68 லட்சம் பேரை வாக்காளர்கள் இல்லை என்று சொல்லி நீக்கி இருக்கிறார்கள். நீக்கியதுல முதல் கட்டமா நீக்கிறதுல 24% பேர் முஸ்லீம்கள், 2வது கட்டமாக நீக்கிறதுல 32% பேர் முஸ்லீம்கள். ஒரு தொகுதியில மட்டும் 90,000 முஸ்லீம்களுடைய வாக்குகளை நீக்கி இருக்கிறார். இப்படி முஸ்லீம்களை குறிவைத்து வேலை செய்யக்கூடிய இந்த தேர்தல் ஆணையர் இப்பொழுது 12 மாநிலங்கள்ல இந்த திட்டத்தை கொண்டு அரங்கேற்றுகிறார் என்று சொன்னார். தமிழகத்திலும் இப்ப நடைமுறையில இருக்கிறது. அப்ப முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்ம விழிப்புணர்வோடு இருந்து செயல்பட வேண்டிய ஒரு தருணம். எப்பவுமே வாக்கு செலுத்த வாங்கன்னு சொன்னா நம்ம அந்த தேர்தல் நேரங்கள்ல நம்முடைய உரிமை நிலைநிறுத்த வேண்டும், செல்லுங்கள் என்று சொன்னா எனக்கு வேலை இருக்கு, நான் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும், நம்ம போயிடுவோம். அதே மாதிரியான சூழ்நிலையில இல்லாமல் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய தருணம். இது வெறும் வாக்குரிமையை மட்டும் நிரூபிப்பதல்ல, நான் இந்த தேசத்துடைய குடிமகன் என்ற குடியுரிமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் கொல்லைப்புற வாசல் வழியாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு தேவையான விஷயங்களை நாம் செயல்படுத்தணும். அதற்கு ஏதாவது ஆவணங்கள் தேவை என்று சொன்னால் அதை தயார் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்தணும். அது குறித்த வழிகாட்டுதல்கள் வேண்டும் என்று சொன்னால் ஜமாத்து நிர்வாகிகளை அணுகினாங்க, வழிகாட்டுதல் தருவாங்க. அதற்கான பணிகளை செய்ய வேண்டும், செய்யுங்கள் என்று சொல்லி இந்த ஜும்மாவை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.